மாண்புமிகு மனிதம் நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீக மெய் அன்பர்களே, நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறது மெய் ஞானம் என்றால் என்ன, இதை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். நான் 3 வீடியோக்கள் போட்டு இருக்கேன். இதுவரைக்கும் ஒரு கமெண்ட் கூட யாரும் பண்ணல. தயவு செய்து தப்போ சரியோ எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்கள். நீங்கள் கேட்கும் கேள்விகள்தான் எம்மை போன்ற படைப்பாளிகளுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். மெய்ஞானம் அப்படின்னா தன்னை அறிதல் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்பீங்க. தன்னை அறிதல் அப்படின்னா 4 சுவற்றுக்குள் வலது கையை இடது தோளிலும் இடது கையை வலது தோளிலும் வைத்து, அதாவது காவல் நிலையத்தில் குற்றவாளி மண்டியிட்டு அமர்ந்திருப்பது போல தலை வணங்கி இறைவனிடம் மன்றாடி கேட்டால் நிச்சயம் நீங்கள் யார், எதற்காக இந்த பிறப்பு என்பது தெரிந்துவிடும். மெய்ஞானம் என்பது தன்னை பற்றி தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் உண்மை என்னும் இறைவனையும் அறிந்து தானும் இறைவனாக மாறுவதே மெய்ஞானம். மெய்ஞானம் அடைந்த ஒருவரை இன்பம், துன்பம், கோபம், காமம், லோபம், மோகம், மதமாச்சரியங்கள் என்ற எந்தவித உணர்வுகளும் அவரை ஒன்றும் செய்யாது. மிகச்சரியாக சொன்னால் உயிரிருந்தும் சவம் போல் இருப்பார். ஏனென்றால் மேலே சொன்ன ஒன்று கூட சவத்திடம் இருக்காது, அதே போல சிவத்திடமும் இருக்காது. உண்மையான மெய்ஞானம் அடைந்தவர் இறைவனை பார்த்து என்ன கேட்பார் தெரியுமா? இந்த சவத்தையும் சிவமாக்குங்கள் என்றும் இந்த சீவனையும் சிவனாக்குங்கள் என்றுதான் கேட்பாரே ஒழிய கட்டுக்கட்டாக பணம் கொடு, டன், கணக்கில் தங்கத்தை கொடு என்று கேட்க மாட்டார். மெய்ஞானம் என்பது படிப்பறிவோ பகுத்தறிவோ இல்லை. அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட தெய்வீகமானது. மெத்த படித்த மேதாவிகள் கூட சில நேரங்களில் சறுக்குவார்கள். மெய்ஞானி ஒரு நாளும் சறுக்க மாட்டார். மெய்ஞானம் விஞ்ஞானம் இரண்டையும் ஒப்பீடு செய்து பார்க்கலாம். மெய்ஞானம் என்பது நிலையானது, விஞ்ஞானம் என்பது நிலையற்றது. மெய்ஞானம் அமைதி, நிம்மதி, அருள், மகிழ்ச்சி. விஞ்ஞானம் பேரழிவு, அமைதியின்மை, துன்பம், துயரம். மெய்ஞானம் நம்மை கண்டுபிடிப்பது, விஞ்ஞானம் நாம் கண்டுபிடிப்பது. மெய்ஞானத்தால் எந்த எல்லையையும் தாண்ட முடியும். விஞ்ஞானத்தால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் தாண்ட முடியாது. விஞ்ஞானம் தன் நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றிக்கொள்ளும், ஆனால் மெய்ஞானமோ ஒருபோதும் மாறாது. விஞ்ஞானம் 50 ஆண்டுகள் ஆராய்ந்து சொல்லும் ஒரு விஷயத்தை மெய்ஞானம் அரை நொடியில் சொல்லிவிடும். அதுவே இறுதியாக இருக்கும். மெய்ஞானத்திலிருந்து பிரிந்ததே விஞ்ஞானம். விஞ்ஞானம் தனியாக வந்துவிடவில்லை. விஞ்ஞானத்தால் முடியாத விஷயங்களை மெய்ஞானம் செய்து முடித்துவிடும். மெய்ஞானத்தின் வழியே சென்றால் மனிதன் பிழைத்துக் கொள்ளலாம். விஞ்ஞானத்தின் வழியே சென்றால் மனிதன் அழிந்து போய்விடுவான். ஆகவே அன்பானவர்களே, இப்போதாவது விழித்துக் கொள்ளுங்கள். இப்போதே காலம் கடந்துவிட்டது. விஞ்ஞானம் 1000 மைல்களுக்கு அப்பால் நடப்பதை இன்று நம் கண்முன் நிறுத்துவதை நாம் தொழில்நுட்பம் என்கிறோம். விஞ்ஞானம் இன்றைக்கு செய்வதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மெய்ஞானம் செய்து காட்டிவிட்டது. அதற்கு ஞான திருஷ்டி என்கிறோம். இது இரண்டையுமே இணைப்பது மின்காந்த அலைகள்தான். அதுவே இறைவன். மெய்ஞானத்தின் சிறு பிரிவே விஞ்ஞானம். ஆகவே மனித இனமே விஞ்ஞானத்தின் பின்னால் ஓடுவதை நிறுத்திவிட்டு மெய்ஞானமான இறைவன் மீது கவனம் செலுத்த அன்போடு அழைக்கிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.